Good morning students, welcome to 11th standard economics 10th lesson. Okay, so நம்ம எந்த லெசன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ரூரல் எக்கனாமிக்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் ஏன் வந்து ரூரல் டெவலப்மெண்ட், நீட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் ரூரல் இன்டெப்டினஸ், ரூரல் ஏரியாவில் வில்லேஜில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் இன்டெப்டினஸ். ஓகே, ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன காசஸ்னால இந்த ரூரல் இன்டெப்டினஸ் ரைஸ் ஆகுது. இன்றைக்கி கிளாஸில் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன வேரியஸ் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரியா, பாரு. செவரல் ரெமடியல் மெஷர்ஸ் have been introduced to reduce rural indebtedness. It includes regulation of money lenders, development of rural bank, regional rural banks, microfinance, formation of self-help groups, primary cooperative banks and land development bank, crop loan schemes, lead bank schemes, micro unit development and refinance agency bank, promotion of subsidiary occupation, off-farm employment opportunities, skill development programs and so on. Okay, so நல்லா நோட் பண்ணுங்கம்மா. இந்த ரூரல் இன்டெப்டினஸ் தான் ரூரல் ஏரியாவில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, புவர் ஃபேமஸ் வந்து பார்ன் இன் டெத்து, லிவ் இன் டெத்து அண்ட் பிஹூத் ஆஃப் டெத். அதை விட்டுட்டு கடைசியாக அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போகிறது என்னென்னு தான் பார்த்தோம், டெப்ட் அப்படின்னு தான் பார்த்தோம். சரியா, அப்போ அதை ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளத்தை வந்து டேக்கிள் பண்ணி அதை கரெக்ட் பண்ண வேண்டியது ஒன் ஆஃப் த மெயின் ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அதுக்காக நிறையா பாலிசிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், அந்த மணி லெண்டர்ஸோட லெண்டிங் ப்ரொசீஜரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தே கேன் ரெகுலேட்டட். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்டல் பேங்க், ஆர்ஆர்பி, முத்ரா பேங்க், செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஓகே, இந்த மாதிரி பேங்க் மூலமாக அதர்வைஸ் சம் ஏஜென்சிஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இந்த ரூரல் பீப்புளுக்கு, ரூரல் ஃபார்மர்ஸுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கறதுல தே கேன் கிவன் த மோர் இம்பார்ட்டன்ட் ரோல். சரியா, ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஆஃப் சீசன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு 6 month ஒர்க் இருக்கும், ரிமைனிங் 6 month ஒர்க் இருக்காது. அப்போ அந்த 6 monthக்கு வந்து என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணலாம், அதுக்கான நிறைய டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் இம்ப்ளிமெண்டட். ஓகே, ஸோ however the interest rate charged plus transaction cost for poor people and self-help group are much higher as compared to for the rich people. For instance, education loan is costlier than car loans. Okay, ஸோ இதில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புளுக்கு வைக்கிற அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட, ஓகே, ரிச் பீப்புளுக்கு ஒரு சில ஐட்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறதில்ல, நிறையா பீப்புள் வந்து இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ எஜுகேஷனுக்கு லோனுக்கு ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜரை விட கார் லோனுக்கு ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் என்ன சிம்பிளிஃபையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப ரிச் பீப்புளுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் டிமெரிட்ஸாக இந்த இதில் இருக்குது. ஓகே, இப்போ ஒவ்வொரு இதாக வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இன்டீரியர், இதுலேருந்து நிறைய கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஆர்ஆர்பி, regional rural banks. So regional rural banks came into existence based on the recommendation made by the working group of rural banks appointed by the government of India in 1975. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கடா. ஸோ இது எப்போ ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க, அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 ரீஜனல் ரூரல் பேங்க். ஓகேவா, ஸோ RRBs are recommended with a view to developing rural economy by providing credit and other facilities, particularly to the small and marginal farmers, agricultural laborers, artisans and small entrepreneurs. Okay, so இந்த ஸ்கீமை இந்த பேங்க்கை ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி தான். இதோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் எக்கானமியை டெவலப் பண்ணணும். ஓகேவா, டெவலப்மெண்ட் ஆஃப் த ரூரல் எக்கானமி இஸ் த மெயின் ரோல் ஆஃப் த ஆர்ஆர்பி. அதுக்காக தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ த்ரூ அந்த ஆர்ஆர்பி மூலமாக, ரீஜனல் ரூரல் பேங்க் மூலமாக யார் யாருக்கு, ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு,
ஓகே. அண்ட் தென் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு, அக்ரிகல்ச்சரல் லேபருக்கு, ஓகே. ஆர்டிசஸ்ன்னு யாருமா கைவினை பொருட்கள் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி புவர் பீப்புளுக்கு, ஸ்மால் என்டர்பிரனர்ஸ்க்கு இவங்களுக்கு தேவையான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் மெயின் ரோல் ஆஃப் த ஆர்ஆர்பி. ஸோ ஆர்ஆர்பிஸ் ஆர் செட்டப் பை த ஜாயிண்ட் எஃபர்ட்ஸ் ஆஃப் த சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் பேங்க். அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் 64 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இன் இந்தியா. கண்ணு இதை நோட் பண்ணிக்கோங்கம்மா. அதாவது இது யாரோட கொலாபரேஷன் ஜாயிண்ட் எஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் பேங்க், இந்த மூணோட கொலாபரேஷன் தான் என்னன்னு சொல்லுவோம் ஆர்ஆர்பி. ஓகே. ஸோ ஜாயிண்ட் எஃபர்ட். இப்போ டோட்டலாக எத்தனை ஆர்ஆர்பி பேங்க்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. The RRBs confine their lending only to the weaker section and their lending rates are at par with the prevailing rate of cooperative societies. Okay, compare with other bank-ஓட compare பண்ணுறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா only weaker section of the society-ல இருக்கிற people-க்கு மட்டும்தான் they can provide the loan with low rate of interest. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்கீம். அடுத்தது என்னம்மா மைக்ரோ ஃபினான்ஸ். இதுவும் எதுக்காகத்தான் ஸ்மால் ஃபார்மர்ஸ், லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ், புவர் ஃபார்மர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? பாரு, மைக்ரோ ஃபினான்ஸ் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மைக்ரோ கிரெடிட் இஸ் எ ஃபினான்ஷியல் சர்வீஸ் தட் ஆஃபர் லோன்ஸ், saving and insurance to the entrepreneurs and small business owners who do not have access to the traditional source of capital like banks or investors. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேங்க்லேயோ அதர்வைஸ் இன்வெஸ்டர்லேயோ ஓகே do not have access to the traditional source of capital like bank or investor. இந்த மாதிரி இடத்துல கடன் வாங்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்கிற அந்த பர்சனுக்கு ஓகே யார் யாருக்கு ஸ்மால் என்டர்பிரனருக்காக இருக்கலாம், அதர்வைஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்காக இருக்கலாம், இந்த மாதிரி பர்சனுக்கு தேவையான மைக்ரோ கிரெடிட்டை, ஸ்மால் லெவல் ஆஃப் கிரெடிட்டை வந்து என்னது ப்ரொவைட் பண்ணுறது தான் மெயின் எய்ம் ஆஃப் த இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்கீம். சரியா? ப்ளஸ் இவங்க என்னமும் பண்ணி கொடுக்குறாங்க, சேவிங் அண்ட் ஆல்சோ த இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ the goal of microfinancing is to provide individual with money to invest in themselves or their business. Okay, so இதோட microfinance அப்படிங்கிற இந்த ஏஜென்சியோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா to provide individuals with money to invest in themselves or their business. அதாவது யாரை என்டர்பிரனரை மோட்டிவேட் பண்ணுறது, பிஸ்னஸில் அமௌண்ட் என்ன பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் ரோல். ஓகே. ஸோ microfinance is available through microfinance institution which range from the small non-profit organization to larger bank. Okay, so இந்த microfinance என்னமா எல்லா இதுக்குமே தேவையான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை த்ரூ மைக்ரோஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன், அதுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, த்ரூ அது மூலமாக தேவையான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது. சரியா? நான் கவர்மெண்ட். அடுத்த பாரு, இன் இந்தியா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இஸ் எ பிளே த pivotal role in the development of microfinance service. Microfinance industry in India have grown vastly into the last 2 decades. In 2009, the total number of microfinance institution in India was around 150. சரியா? ஸோ இங்கே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரியா இதை டெவலப் பண்ணுறதுல இந்த மைக்ரோஃபினான்ஸை டெவலப் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ட் ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பேங்க்கெல்லாம் வந்து அதில் இன்க்ளூட் ஆயிரும். அதை தவிர இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் எல்லாமே யார் இது மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். த்ரூ அவங்க மூலமாக தான் இந்த மைக்ரோஃபினான்ஸ்க்கு தேவையான கிரெடிட் ஃபெசிலிட்டி, ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? ஸோ டோட்டலாக எவ்வளோ மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் இந்தியாவில் இருக்குமா? 150. அப்போ இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் இதோட மெயின் ரோலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் பீப்புளுக்கு, எஸ்பெஷலி வில்லேஜில் இருக்கிற ரூரல் பீப்புளுக்கு தேவையான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணி அவங்களையும் ஒரு என்டர்பிரனராக மாற்றி என்கரேஜ் பண்ணுறது தான் மெயின் ரோல் ஆஃப் த மைக்ரோ ஃபினான்ஸ். ஓகே. அடுத்தது ரீசெண்ட் ட்ரெண்டில் ஒன் ஆஃப் த என்னது வெரி சக்ஸஸ்ஃபுல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஓகேவா? ஸோ மகளிர் அந்த சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாமா, அதுதான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஓகே. ஸோ இதோட ரோல் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆர் இன்ஃபார்மல் வாலண்டரி அசோசியேஷன். அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஃபார்மல் இல்லை, முறையாக ரெகுலேட் பண்ணி கிடைச்சது கிடையாது, இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் தான். சரியா? ஸோ இட் இஸ் ஏ இன்ஃபார்மல் வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் புவர் பீப்புள் ஃப்ரம் த similar socio-economic background up to 20 women. Average size is 14. ஸோ எவ்வளோ இதில் எத்தனை பேர் மெம்பர்ஸாக இருக்கலாமா? 20 உமன்ஸ் வந்து எவ்வளோவா இருக்கலாம்?
மெம்பர்ஸாக இருக்கலாம். மினிமம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 14 மெம்பர்ஸ். ஓகேவா? அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா சோஷியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ். ஓகே, அவங்க ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு தேவையான கிரெடிட் ஃபெசிலிட்டியை அவங்களும் ஒரு செல்ஃப் என்டர்பிரினராக வரதுக்கு என்னென்ன இதெல்லாம் கொடுக்கணுமோ அந்த இதை ப்ரொவைட் பண்ணி அதுக்கு தேவையான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இதோட மெயின் எய்ம். சரியா? ஸோ they come together for the purpose for solving their common problems through self help and mutual help. ஓகேவா? ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காமன் ப்ராப்ளம்ஸ். ஓகே, உமன் ஆர் மென் யாராக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உமனோட செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ அவங்க காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களாவே ஒரு 20 மெம்பர்ஸ் 50 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு ஃபார்மேஷனாக ஜாயின் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் அண்ட் மியூச்சுவல் ஹெல்ப் மூலமாக அதை வந்து சால்வ் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஸோ த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ப்ரொமோட் ஸ்மால் சேவிங்ஸ் அமாங் இட்ஸ் மெம்பர். தே சேவ் ஸ்மால் அமௌண்ட் ₹10 to 50 a month. So the saving are kept with a bank. After saving regularly for a minimum of 6 months, they lend small amount to their members for interest. Okay, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ 20 மெம்பர்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு ஒரு வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஆர் மந்த்லி ₹10 ₹50 அந்த மாதிரி போட்டு அதில் சேர்கிற அந்த அமௌண்ட்டை வந்து பேங்க்கில் போட்டு அது ஒரு மினிமம் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணிக்குவாங்க, சர்க்குலேட் பண்ணி யாருக்கு எசென்ஷியல் நீட்ஸ் இருக்கோ அவங்களுக்குள்ளேயே சர்க்குலேட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் தேர் பர்ஃபார்மன்ஸ் they are linked with the bank for the further assistance. Assistance என்னமா, help, financial help. Assistance அப்படினது financial help under the self help bank linked program started in 1992. okay, so இந்த மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிச்சு அவங்க எல்லோரும் ஜாயின் பண்ணி அந்த ஃபார்மேஷன் மந்த்லி இவ்வளோ போடுறது அப்படிங்கிற ஒரு மினிமம் அந்த இது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அதுக்கு மறுபடியும் தேவையான ஃபர்தர் அசிஸ்டன்ஸ் ஃபர்தராக ஏதாவது ஃபினான்ஷியல் ஹெல்ப் வேணும் அப்படின்னா அந்த பேங்க்கோட லிங்க் பண்ணி எதோட ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்க்டு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் வந்து 1992 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதோட ஜாயின் பண்ணிடுவாங்க. சரியா? அப்படி ஜாயின் பண்ணிட்டா அதுக்கு தேவையான ஃபர்தர் அசிஸ்டன்ஸை வந்து யார் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, த்ரூ அந்த ஸ்கீம் மூலமாக அந்த பேங்க்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ it is a holistic program of micro enterprises covering all aspects of self-employment, organization of the rural poor into self-help groups and their capacity building, planning of activity clusters, infrastructure build-up, technology, credit and marketing. சரியா? ஸோ த்ரூ இந்த ஃபங்க்ஷன் இந்த இது சொன்னோம் இல்லையா SBLB, ஸோ இதோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீப்புளுக்கு தேவையான மைக்ரோ என்டர்பிரைசஸ், ஓகே, எல்லா இதுவுமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, ஆர்கனைசேஷன் ஆஃப் த ரூரல் பீப்புள் இன்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஓகே, அதை பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணுறது, அண்ட் தென் அதுக்கு தேவையான கெப்பாசிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது, பிளானிங் ஆக்டிவிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது, டெக்னாலஜி, கிரெடிட், மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும், இந்த ஸ்கீம்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகும். சரியா? ஸோ the main objectives of this program is to bring the beneficiaries above the poverty line by providing income and generating assets to them through bank credit and government subsidy. okay, so இந்த ப்ரோக்ராமோட செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதோட பெனிஃபிட், ஓகே, அந்த கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற சப்சிடினா என்னமா மானியம். சரியா? ஸோ அந்த சப்சிடிஸாக இருக்கலாம், பேங்க் கிரெடிட்டாக இருக்கலாம், அது யாருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன் இருப்பாங்க இல்லையா அந்த பீப்புளுக்கு போய் ரீச் பண்ணி அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் தீம். சரியா? ஸோ NABARD estimates that there are 2.2 million self-help groups in India representing 33 million members that have taken loan from banks under this links program to date. okay, so டோட்டலாக இந்தியாவில் எவ்வளோமா இருக்குது, 2.2 million செல்ஃப் குரூப் இருக்குது. அதில் எவ்வளோ பேர் இது பண்ணியிருக்காங்க, இட் ரெப்ரசன்டிங் 33 million members. ஓகே, அத்தனை மெம்பர்ஸ் வந்து அங்கேருந்து லோன் வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ த செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம் பேங்கிங் லிங்கேஜ் ப்ரோக்ராம் சின்ஸ் இட்ஸ் பிகினிங் ஹேஸ் பின் prominent in the certain states, showing the spatial preference especially for the southern region like Andhra Pradesh, Tamil Nadu, Kerala and Karnataka. okay, so most of the states என்ன பண்ணியிருக்காங்க, இதனால் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்னால நிறைய பேர் என்ன இருக்காங்க, பெனிஃபிட் ஆயிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஓகே,
கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெனிஃபிஷியர்ஸ் வந்து இன்னமும் அதிகமாகவே இருக்காங்க. சரியா? ஸோ தீஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஹேவ் ஹெல்ப்டு த பேங்க்ஸ் டு அக்குமுலேட் மோர் ஃபண்ட்ஸ். ஆக்சுவலி த பேங்க் சேஞ்சஸ் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த செல்ஃப் ஹெல்ப் குரூப் தென் கார் ஓனர்ஸ். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க, இதே மாதிரியே ஃபைனல் வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி முடிச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ இதோட மேஜர் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். செல்ஃப் ஹெல்ப் குரூப் இஸ் ஜென்ரலி அண்ட் எக்கனாமிக்கலி ஹோமோஜினியஸ் குரூப் ஃபார்ம்டு த்ரூ எ ப்ராசஸ் ஆஃப் செல்ஃப் செலெக்ஷன் based upon the affinity of its members. Okay, so homogeneous என்னமா சேம். ஓகே, அப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது throughout the country ஃபுல்லாக சேம் ஃபீச்சர்ஸ். ஓகே, சேம் ஹோமோஜினியஸ் குரூப். அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் செக்ஷன் பேஸ்ட் அப்பான் த அஃபினிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். அதோட மெம்பர்ஸை வச்சு எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து ரன் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் குரூப் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆர் உமன் குரூப்ஸ் வித் மெம்பர்ஸ் ஆஃப் ரேஞ்சிங் பிட்வீன் 10 to 20. இதோட மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 10 to 20 மெம்பர்ஸ். மேக்ஸிமம் உமன்ஸ் குரூப் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, அண்ட் தென் self-help groups have well-defined rules and bylaws, hold regular meetings and maintain records and saving and credit discipline. Okay, so இதோட அழகான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆஸ் பர் லா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கம்பல்சரி ரெகுலர் மீட்டிங், வீக்லி ஒன்ஸ் வந்து ரெகுலர் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் அந்த சேவிங்ஸ்லேயும் சரி கிரெடிட்லேயும் சரி அதை ரீபே பண்ணுறப்போ சரி அதை யூஸ் பண்ணுறப்போ சரி பர்ஃபெக்ட் டிசிப்ளினை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஓகே, அண்ட் தென் இட் ஆர் செல்ஃப் மேனேஜ்டு இன்ஸ்டிடியூஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை பார்ட்டிசிபேட்டரி அண்ட் கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங். ஓகே, ஸோ இதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா மோனோபோலி ரைட்ஸ் எல்லாம் யாருக்கும் கிடையாது. இதுவும் என்னதான் கலெக்டிவ் நேச்சர். ஓகே, ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா பீப்புளோட இதையும் சேர்த்து தான் தே கேன் டேக் த டிசிஷன் மேக்கிங். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த main features of self help group. Okay, so இது ரிலவெண்டடாக ஒரு 2 important points இருக்குது, அதை அப்படியே பாருங்கள். In 2009 to 10 the number of new self help groups having credit linked with the banks was 1.5 million and a bank loan of rupees 14,453 crores was disbursed to the self-help groups. Okay, so இதோட beneficiaries எவ்வளோ பேருமா அது எங்கேருந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 million people. சரியா? எவ்வளோ க்ரோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 14,453 crores அமௌண்ட் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. Further, the number of self-help groups is maintained savings account with banks at the end of March 2010 was 6.95 million. இது ஒரு எக்ஸலண்ட். ஓகே, கிரெடிட் ஃபெசிலிட்டியும் 1.59 million வாங்கியிருக்காங்க. அட் த சேம் டைம் சேவிங்ஸும் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.95 million வந்து சேவிங் பர்பஸுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? த்ரூ அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக. அண்ட் தென் அந்த நபார்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் லிங்கேஜஸ் ப்ரோக்ராம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் கேன் பாரோ கிரெடிட் ஃப்ரம் பேங்க் ஆன் ஷோயிங் தேர் சக்ஸஸ்ஃபுல் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் ரெகுலர் ரீபேமெண்ட் ஆஃப் தயர் பாரோவர்ஸ். இது ஒரு எக்ஸலண்ட் ரெக்கார்ட் மெயின்டைனிங்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கடன் வாங்குறாங்க இல்லையா, அதை ரீபே பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ரெகுலராக என்ன பண்ணிடுறாங்க, ரெக்கார்ட் ஆஃப் ரெகுலர் ரீபேமெண்ட் ஆஃப் தேர் பாரோவர்ஸ். யார் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்க கரெக்டாக அதை என்னவும் பண்ணியிருக்காங்க, ரீபேவும் பண்ணியிருக்காங்க. சரியா? So it has been successful in the states like Andhra, Tamil Nadu, Kerala and Karnataka during 2015 to 6. These states received approximately 60% of self-help group linkage credit. ஓகேவா? ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸில் ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் எப்படி போயிட்டுருக்கு, இட் ஷுட் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஒன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்ரா பேங்க். ஓகே, ஸோ முத்ரா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னமா, இதுவும் எதுக்காக, ரூரல் இன்டெப்டினஸை குறைக்கிறதுக்காக. இப்போ நம்ம பார்த்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே ரூரல் இன்டெப்டினஸ். ஓகே, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக எடுத்த ஸ்டெப்ஸ் தான். சரியா? அடுத்தது முத்ரா பேங்க். முத்ரா பேங்க் பாரு, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி பேங்க். ஓகே, இன்னொரு டைம் சொல்கிற பாரு, மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி பேங்க். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பப்ளிக்
sector financial institution which provides loans at low rates to the microfinance institution and non-banking financial institution which then provide credit to micro, small and medium enterprises. Okay, so இதனால பார்த்துக்கோங்க, இந்த முத்ரா பேங்கோட ரோல் என்ன அப்படின்னா அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு டைரெக்டாக வந்து இவங்க புவர் பீப்புளுக்கோ ஃபார்மர்ஸ்க்கோ லோன் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. த்ரூ அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக இவங்க வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பீப்புள் டைரெக்டாக யார்கிட்ட வாங்கிடலாம், அந்த மைக்ரோ ஸ்மால்ஸ் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்களுக்கு தேவையான இதை வந்து அந்த மைக்ரோ இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், பாரோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இட் இஸ் எ பப்ளிக் செக்டார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தே கேன் கிவ் அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா? இது எப்போ இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க, 8th April 2015. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 8th April 2015. சரியா? ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், ரெகுலேட் த லெண்டர் அண்ட் த borrower ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் அண்ட் பிரிங் ஸ்டெபிலிட்டி டு த மைக்ரோ ஃபினான்ஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணதுக்கான மெயின் தீமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணுறது தான். சரியா? அப்போ அந்த மணி லெண்டர்ஸ் கடன் கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களையும் சரி அதை வாங்குறவங்க borrowers ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ், அந்த மைக்ரோ ஃபினான்ஸ்லேருந்து கடன் வாங்குறவங்க, இவங்க ரெண்டு பேர்த்துலையுமே ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதா மெயின் தீம் ஆஃப் த முத்ரா பேங்க். ஓகே, அண்ட் தென் extended finance and credit support to microfinance institution and agencies that lend money to small business, retailers, self-help groups and individual. Okay, so இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா through extended finance and credit support to the microfinance institution, MFI அப்படிங்கிறது microfinance institution. அதோட ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, யார் யாருக்கு, ஸ்மால் பிஸ்னஸ் செய்கிறவங்க, ரீட்டெய்லர்ஸு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கிறவங்க, இண்டிவிஜுவல் பர்சன், இவங்களுக்கு தேவையான கிரெடிட் ஃபெசிலிட்டியை த்ரூ யார் மூலமாக, மைக்ரோ ஃபினான்ஸ் மூலமாக இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க, எக்ஸ்டெண்டட் ஃபினான்ஸ் மூலமாக. அண்ட் தென் register all MFIs and introduce a system of performance rating and accreditation of the first time. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோ ஃபினான்ஸ் அதை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சப்போஸ் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எகெயின் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி புவர் பீப்புளை வந்து எக்ஸ்ப்ளைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க அதை என்ன பண்ணணும், ஒவ்வொரு மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுமே ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் த்ரூ முத்ரா பேங்க் தான் எழுதும். அதை பார்த்துக்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா offer a credit guarantee schemes for providing guaranteed loans being offered to the microfinance. Okay, so சின்ன business small scale industry start பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் they can given the credit offer பண்ணுறது, credit guarantee கொடுக்கறதுக்கு ஆஃபர் பண்ணுற அந்த ஃபெசிலிட்டிஸும் they can given. ஓகே, கேரண்டி ப்ரொவைட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் வேணாலும் என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. த்ரூ அது மூலமாக ஸ்மால் பிஸ்னஸ் என்ன பண்ணுவோம், நல்லா என்கரேஜ் பண்ணுவோம், என்டர்பிரனராக மாறுறதுக்கான ஸ்டெப்ஸ் they can take. Okay, and then introduce appropriate technologies to assist the process of efficient lending, borrowing and monitoring of distributed capital. Okay, so அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அதுக்கு தேவையான அசிஸ்ட் நம்ம ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஏதாவது டெக்னாலஜிஸ் தேவைப்பட்டதுன்னா த டெக்னாலஜிஸ் டு அசிஸ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் லெண்டிங். அடுத்தது பாரோவிங். ஓகே, கடன் கொடுக்குறப்ப, கடன் வாங்குறப்ப அந்த கேபிட்டலை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப கரெக்டாக எல்லாம் அந்த வாங்கின பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்களா. ஒரு சிலர் கடன் வாங்கிட்டு அதை வேறு ஏதாவது அவங்க பர்சனல் யூஸ்க்கு வேறு மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை, என்ன பர்பஸுக்காக அந்த கேபிட்டல் கடன் வாங்கியிருக்காங்களோ அது கரெக்டாக அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதையெல்லாம் மானிட்டர் பண்ணுறது மெயின் ரோல் ஆஃப் த முத்ரா பேங்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்னமா, ரூரல் இன்டெப்டினஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, புவர் பீப்புள் கடன் வாங்கி ரொம்ப சஃபர் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எடுத்த வேரியஸ் ஸ்டெப்ஸ் என்னென்ன பார்த்தோம், ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க், மைக்ரோ ஃபினான்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அண்ட் முத்ரா பேங்க்ஸ். ஓகே, ஆர் யூ கிளியர் மா? தேங்க்யூ.